பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் குளோபல் புத்தாஸ் குழுவில் இணைந்திருக்கும் அனைத்து ஆன்ம நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இயல் இசை நாடகம் அப்படிங்கறதா நடக்க போகுது. இன்னைக்கு எஜுகேஷன்ல, அதாவது கல்வியில ஆன்மீகத்தை எப்படி செயல்முறைப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தியும், அதுல என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கறத பத்தியும் குளோபல் புத்தாஸ் டீம்ல இருக்கிற சில பேர் அவங்களோட உரையை நம்ம கிட்ட வழங்க போறாங்க. சோ வித்யா மேம், ஓவர் டு யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இங்கு நாடகமாக வழங்க இருக்கும் ஆன்மீகத்தில் கல்வி, கல்வியில் ஆன்மீகம் என்ற தலைப்பில் பேசவிருக்க போகிறவர்கள் பள்ளி தாளாளராக அமுதவல்லி அவர்கள், பள்ளி முதல்வராக லலித பிரியா அவர்கள், பள்ளி துணை முதல்வராக ஜனனி அவர்கள், பள்ளி கல்வி இயக்குனராக கலாதேவி அவர்கள். இவர்களை நேர்காணல் செய்ய FM ரேடியோவிலிருந்து வந்த நபராக திலகவதி அவர்கள் நடிக்க இருக்கிறார்கள். அவற்றை இப்பொழுது கண்டு களிப்போமாக. ஹலோ கைஸ், எவ்ரிபடி குட் மார்னிங். என் பேர் திலகா. நான் குளோபல் புத்தா சேனல்ல இருந்து வந்திருக்கேன். இந்த ஸ்கூல் இந்தியாவிலேயே பெஸ்ட் ஸ்கூலா அவார்ட் வாங்கியிருக்கு. இதுக்காக அவங்க என்னென்ன எஃபர்ட் போட்டாங்க, எந்த மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த மாதிரியான எஃபர்ட் எல்லாம் டீட்டெயிலா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் அமுதா மேம் கிட்ட ஃபர்ஸ்ட் பேசலாம். அமுதா மேம், நீங்க சொல்லுங்க மேம். நீங்க எந்த மாதிரி எஃபர்ட் எல்லாம் எடுத்தீங்க, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க மேம். வணக்கம் மேடம். தேங்க்யூ. எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா, நான் சில வருஷத்துக்கு முன்னாடி PSSM என்ற அமைப்பு நடத்திய ஆன்மீக சொற்பொழிவுக்கு தற்செயலா செல்ல நேர்ந்துச்சு. அங்க திருமதி கோமதி நந்தகோபால் அவங்க செல்ஃப் ரியலைசேஷன், சுயசார்பு என்ற தலைப்புல உரையாற்றினாங்க. அது கேட்டு வந்ததுல இருந்து நம் வாழ்க்கையில சரியான பாதையில தான் செல்கிறோமா என்ற கேள்வி எனக்குள்ளேயே எழுந்துட்டே இருந்துச்சு. அதன் காரணமா குளோபல் புத்தாஸ் என்ற யூடியூப் சேனல்ல சுயசார்பு வகுப்புகள் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உணர ஆரம்பிச்சேன். அதன் விளைவாக நான் நடத்தி வரும் எனது ஸ்கூல்ல வழக்கமான பாடத்திட்டத்தின் முறையை மாற்றி வாழ்க்கை கல்வி பாடமுறையை அமலாக்கினேன். இந்த வாழ்க்கை கல்வி பாடமுறையில கீழ்கண்ட விஷயங்கள் செயல்படுத்துகிறோம். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, லைஃப் வேல்யூஸ், செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ், சுய சிந்தனை குழந்தைகளுக்கு, செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் அனலைஸ், இதெல்லாம் நாங்க வகைப்படுத்தினோம். ஒரு கோல் செட் பண்ணி ஒர்க் பண்றது கத்துக் கொடுக்குறோம். அதுல அச்சீவ் பண்றவங்கள சிறப்பா என்கரேஜ் பண்ணுவோம். யோகா கிளாஸ் மற்றும் மெடிடேஷன் கிளாஸ் செய்ய வச்சிட்டு இருக்கிறோம். எங்க ஸ்கூல்ல பிரமிடு கட்டி இருக்கிறோம். வீக்லி த்ரைஸ் பிரமிட்ல மெடிடேஷன் பண்ண வைக்கிறோம். இப்ப சொசைட்டில ஒரு நபர் தவறான செயல்ல ஈடுபடுறாங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சரியான இன்புட் கொடுக்கலைன்னு தான் அர்த்தம். அதாவது சரியான ஒரு உள்ளீடு, அவங்களுக்கான ஒரு முறையான பாடமுறை, வழிகாட்டுதல், இது எதுவுமே அவங்களால கொடுக்கல அப்படின்றதுதான் அர்த்தம். அவங்க தனக்கோ மற்ற மக்களுக்கோ தீங்கு விளைவிக்கிற மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுறாங்க. இதனை அவங்க பெற்றோர்களோ பள்ளி ஆசிரியர்களோ இல்ல இந்த சமூகமோ இந்த சரியான உள்ளீட்டை அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது தான். இத கண்டிப்பா நம்ம சரி செஞ்சே ஆகணும். விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க. இன்றைய சிறு பிள்ளைகள் தான் மாணவர்கள். இன்றைய மாணவர்கள் தான் நாளைய சமுதாயம். சமுதாயம் தான் நாடு. நாடுதான் நாடு, எல்லா நாடும் சேர்ந்ததுதான் உலகம். இந்த உலக நன்மைக்காக நம்ம குழந்தைகளுக்கு சிறு மாணவ பருவத்திலிருந்தே ஆன்ம அறிவியல் பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். இன்றைய காலகட்டத்துல டெக்னாலஜி எல்லா ஃபீல்டையும் வளர்ந்துட்டு இருக்கு. ஆன்ம அறிவை தெரிந்து கொண்ட மாணவர்கள் இந்த டெக்னாலஜிய சரியான முறையில ஒரு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்காக கட்டாயமா மாணவர்களுக்கு ஆன்ம அறிவியல்ங்கிற பாடத்தை கொடுக்கிறோம். சுய சார்போடையும் சுய சிந்தனையோடையும் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியோடையும் ஒரு மனிதனை உருவாக்கணும்னா இந்த ஆன்ம அறிவியல் பற்றின நாலேஜ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதற்காக தான் நமது பள்ளியில இந்த பாடத்திட்டத்தை
ஸ்பெசிபிக்கா கொடுத்துட்டு இருக்கோம். சோல் சயின்ஸ் என்ற ஆன்ம அறிவியல் பற்றி ஒரு பீரியட் கம்பல்சரி இணைச்சிருக்கோம். இத்தனைக்கும் தகுதியான இதற்கு தேவையான டீச்சர்ஸ் அவங்களோட குவாலிஃபிகேஷன் டிகிரிஸ் இல்லாம அவங்கள ஒரு லைஃப் வேல்யூ எஜுகேஷன் மற்றும் செயல் வடிவ கல்வி முறை இதெல்லாம் நாங்க முறையா ட்ரெயின் பண்ணி டீச்சர்ஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். டீச்சர்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்கள செலக்ட் பண்ணி நாங்க கொண்டு வரோம். நாங்க மணி ஓரியன்டா இல்லாம குழந்தைகளை ஒரு கிரியேட்டர்ஸா வெளியில அனுப்புறோம். இதெல்லாம் எங்களோட பள்ளியோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்கள் மேடம். தேங்க்யூ. ஓகே மேம், ரொம்ப அழகா அமைதியா இன்டர்வியூ கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது பிசிக்கல் டைரக்டர் கலாவதி மேம் கிட்ட இத பத்தி தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க மேம், என்னோட பேர் கலாதேவி. நான் பிசிக்கல் டைரக்டரா இருக்கேன். எங்கள் பள்ளி குழந்தைகளோட பிசிக்கல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்தாதான் மற்ற எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் அவங்களால ஆரோக்கியமா ஈடுபட முடியும். அதனாலதான் நாங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நாங்க முதல்ல கவனம் செலுத்தினது மதிய உணவு. எல்லாரும் எப்படிப்பட்ட மதிய உணவுகள் கொண்டு வராங்க, ஆரோக்கியம் நிறைந்ததா இருக்கா அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரியான உணவுகளை கொண்டு வர்றது தெரிஞ்சிச்சு. அதனால நாங்க ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒண்ணு கண்டக்ட் பண்ணோம். பேரண்ட்ஸ் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்களுக்கு சைவ உணவுனுடைய முக்கியத்துவத்தையும் சாத்வீக உணவுனுடைய தெளிவையும் ஆரோக்கியமான உணவினுடைய விளக்கத்தையும் நாங்க அவங்களுக்கு சொன்னோம். அதை எல்லாத்தையும் அவங்க கேட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நாங்க ஒரு மந்த்லி ஃபுட் சார்ட் ரெடி பண்ணி கொடுத்திருந்தோம். என்னென்ன மாதிரியான உணவுகள் என்னென்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல கீரை, முளைக்கட்டிய தானியங்கள் போன்ற உணவுகளை, காய்கறிகள் இந்த மாதிரியான உணவுகள் இருக்கணும். அப்புறம் மார்னிங் ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் அது எல்லாமே நாங்களே ஷெட்யூல் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டோம். பேரண்ட்ஸும் அதை நல்லாவே கடைபிடிச்சாங்க. அவங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு நல்லாவே கிடைச்சிச்சு. அது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வித்தின் 3 to 4 மந்த்லயே விளையாட்டுல ஆர்வமும் சுறுசுறுப்பும் குழந்தைங்க கிட்ட நல்லாவே எங்களுக்கு வெளிப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கை முறை, அவங்க எப்படி தூங்குறாங்க, எப்போ எந்திரிக்கிறாங்க, எப்போ சாப்பிடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க சொன்னோம். 7 o'clock நைட்டு சாப்பிட்டுறணும், 9 o'clock தூங்கிடணும், காலையில 5 to 6 எந்திரிச்சிடணும், 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடணும். இதையும் மாணவர்கள் எல்லாருமே நல்லா கடைபிடிச்சாங்க. அப்புறம் என்னதான் நம்ம நல்ல சத்தான உணவுகளை கொடுத்தாலும் அது உடம்பு சரியா எடுத்துக்கணும்னா எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமானது. அதனால எங்க ஸ்கூல்ல வாரத்துக்கு 3 நாள் யோகா கட்டாயமா இருக்கும். யோகா முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க 15 to 20 minutes மெடிடேஷன் கொடுப்போம். மெடிடேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் மாணவர்களுக்கு பொறுமை, நிதானம், கவனம், நினைவாற்றல் இதெல்லாம் அதிகரிக்கிறதை எங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால நாங்க என்ன பண்ணோம்னா ரெகுலரா ஒவ்வொரு பீரியடும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes மெடிடேஷன் கொடுத்துட்டு அப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சஜஷனை சொன்னோம். அதே மாதிரி எங்க ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 5 minutes மெடிடேஷன், அதுக்கப்புறம் கிளாஸஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி டீச்சர்ஸ் கொடுக்கும் பொழுது 40 minutes டீச்சர்ஸால என்ன கொடுக்க முடியுதோ அது அப்படியே உள்வாங்கிக்கிற தன்மை மாணவர்கள் கிட்ட அதிகமா ஆகிறத எங்களாலையும் பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறத்துல இருந்து பிடி பீரியட கடன் கேட்கறதே இல்லை எந்த டீச்சர்ஸும். அப்புறம் விளையாட்டு போட்டிகள், நாங்க மற்ற பள்ளி மாணவர்களோட எங்களுடைய மாணவர்களும் விளையாட்டு போட்டியில கலந்துக்குவாங்க. வெளி ஸ்கூல்களுக்கும் போவோம். அப்போ மற்ற பள்ளி மாணவர்களை விட எங்க மாணவர்கள் விழிப்போடையும் கவனமாகவும் நல்ல சுறுசுறுப்பாகவும் விளையாடுறதையும் நாங்க கவனிச்சோம். எங்க மாணவர்கள் வெற்றி தோல்வி இரண்டையுமே நல்ல அனுபவங்களா எடுத்துக்கிற மனப்பாங்கோட இருந்தாங்க. அப்புறம் மாவட்ட அளவிலான போட்டிகள், மாநில அளவிலான போட்டிகள்ல பங்கு பெற்றோம். அதுல வெற்றி பெற்ற மாணவர்களை எங்க ஸ்கூல் பிரேயர்லயே பேச வச்சோம். அப்படி பேசும் பொழுது அதை கேட்ட மற்ற மாணவர்களும் எல்லாருமே இன்ட்ரெஸ்டடா அவங்களும் ஏதாவது ஒரு போட்டியில கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. இப்ப எங்க ஸ்கூல்ல 80 to 90% மாணவர்கள் ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டியிலேயாவது கட்டாயமா பங்கு பெறுறாங்க. எங்கள் கருத்துக்களை ஏற்று இவை அனைத்துக்கும் அனுமதி கொடுத்த எங்க பள்ளி தாளாளர் அவர்களுக்கு உடற்கல்வி ஆசிரியர்கள் அனைவரின் சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பிசிக்கல் எஜுகேட்டர் கலாவதி மேம் பிசிக்கலா எவ்வளவு ஆக்டிவா இருக்கணுங்கிறத பத்தியும் ஃபுட் சிஸ்டம் எப்படி கொண்டு வரணுங்கிறத பத்தியும் ரொம்ப விளக்கமா அழகா சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, யூஸ்ஃபுல்லானதா இருந்தது. ஓகே, அடுத்தது பிரின்சிபல் மேடம் ஜனனி மேடம் கிட்ட நாம இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
குட் மார்னிங் மேடம். வெல்கம் டு அவர் ஸ்கூல் or குருகுலம். நான் எங்க ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் ஹெல்த்தை பத்தி பேச போறேன். நாங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் ஹெல்த்தை பத்தி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணல, டீச்சர்ஸோட மென்டல் ஹெல்த்தை பத்தி ரொம்ப மெயினா கான்சென்ட்ரேட் பண்றோம். இங்க டீச்சர்ஸ்க்கு வந்து 30 மினிட்ஸ் எவ்ரிடே 30 மினிட்ஸ் வந்து மெடிடேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அவங்க மேண்டட்ரி அட்டன் பண்ணி தான் ஆகணும். டீச்சர்ஸ் அவங்க லெஷர் பீரியட்ல வந்து அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு வரும்போது டெய்லி ஒவ்வொரு பீரியட் முன்னாடியும் 5 மினிட்ஸ், அதாவது பீரியட் ஸ்டார்ட் பண்றதுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடி வந்து மெடிடேஷன் கிளாஸஸ் இருக்கும். இதர் மெடிடேஷன் கிளாஸஸ் இருக்கும், இல்லைன்னா பிரெயின் கேம்ஸ் மாதிரி நாங்க கண்டக்ட் பண்ணுவோம். பிரெயின் கேம்ஸ் எப்படி இருக்கும்னா, நம்மளோட மென்டல் பாடி பிசிக்கல் பாடி ரெண்டுமே வந்து எங்கேஜ் ஆகுற மாதிரி இருக்கும் நம்மளோட பிரெயின் கேம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூப்பர் பிரெயின் யோகா நம்ம சொல்லலாம். சூப்பர் பிரெயின் யோகா எப்படின்னா, உங்களுக்கு வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கும், மென்டலா வந்து உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி வந்து நிறைய கேம்ஸ் வந்து நாங்க கண்டக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியும் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்றதுனால எப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் அந்த பீரியடை வந்து என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு பீரியடையும் அவங்க வந்து படிப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே சோல் சயின்ஸ் தெரிஞ்சவங்களா தான் நாங்க இங்க வந்து செலக்ட் பண்றோம். சோல் சயின்ஸ் தெரிஞ்சவங்களா தான் இங்க செலக்ட் பண்றோம். அதுல வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ப்ரோக்ராம்னு வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அது வந்து ஒர்க் ஷாப் மாதிரி இருக்கும் 2 இயர்ஸ் ஒன்ஸ். அதுல வந்து சோல் சயின்ஸ் அப்புறம் சப்ஜெக்ட் ஓரியன்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நியூலி டீச்சர்ஸ் வந்து நாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எஃப்டிபின்னு கண்டக்ட் பண்ணுவோம். எஃப்டிபினா என்னன்னா ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதுவும் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான். அதுலயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சோல் சயின்ஸ்க்காகவும் அப்புறம் சப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் அவங்க வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த ப்ரோக்ராமை வந்து கண்டக்ட் பண்ணுவோம் நியூ டீச்சர்ஸ்க்கும். அப்புறம் சோல் சயின்ஸ்ல என்ன டீச் பண்ணணும்னா, லா ஆஃப் கர்மாவை பத்தி நாங்க டீச் பண்றோம். தமிழ்ல வந்து இது வந்து கர்ம விதின்னு சொல்லலாம். லா ஆஃப் கர்மானா என்னன்னா ஒண்ணும் இல்ல, வாட் யூ சோ யூ ரீப் அப்படின்றது. நீ எதை விதைக்கிறியோ, எந்த விதை சாரி அது வாட் யூ சோ யூ ரீப், நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய் அப்படிங்கிறது தான். அதை பத்தி தான் அது ஃபுல்லா. அது தெரிஞ்சதுனால குழந்தைங்க வந்து ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. எதை செய்யறோம் எதை செய்யக்கூடாதுன்றதுல வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டா அந்த இதை வழி நடத்தி கொண்டு போவாங்க. அப்புறம் மெயினா நாங்க பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மிடில் பாத்தை வந்து சொல்லி தரோம். மிடில் பாத் எதுக்காக சொல்லி தரோம்னா, இப்போ பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து எந்த விதத்திலயும் ஸ்ட்ரெஸ்ஸோ ப்ரெஷரோ கொடுக்காம இருக்கிறதுக்காக, அதாவது எமோஷனலி ப்ரெஷர் கொடுக்க கூடாது, பிசிக்கலாவும் ப்ரெஷர் கொடுக்க கூடாது, மென்டலியும் குழந்தைங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்க கூடாதுன்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் 2 பேருக்குமே வந்து நாங்க மிடில் பாத்தை வந்து சொல்லி தரோம். அப்புறம் இங்க நடக்கிற ஈவெண்ட்ஸ் லைக் ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்ல வந்து கலந்துக்க முன்னாடி வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து நாங்க மெடிடேஷன் சொல்லி தரோம். இதுக்காக எங்க டீச்சர்ஸே வந்து ரொம்ப வாலண்டியர் பண்ணி அவங்க வந்து சொல்லி தருவாங்க. ஏன்னா ஐடியலா அந்த ப்ரிப்பரேஷன் டைம்ல, அதாவது அந்த ஈவென்ட் ப்ரிப்பரேஷன் டைம்ல வந்து ஐடியலா சும்மா உட்காந்துருக்காம 30 மினிட்ஸ்க்கு வந்து நாங்க மெடிடேஷன் கண்டக்ட் பண்ணுவோம் பேரண்ட்ஸ்க்கு. அது எதனாலன்னா, அவங்க வந்து சைலன்ஸோட வேல்யூவை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க வந்து அதை கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்க ஒர்க் பண்ற பஸ் டிரைவர்ஸ், ஆன்டிஸ், வாட்ச்மேன், அப்புறம் அட்மின் பீப்புள்ஸ், அப்புறம் எங்களோட கேன்டீன் குக் எல்லாருக்குமே வந்து மெடிடேஷன் கிளாஸ் கண்டிப்பா இருக்கும். 30 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாவே இருக்கும். அவங்க அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். மேண்டட்டரியா நாங்க பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபைனலி எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரூ ஜாய்ஃபுல் ஸ்டேட்னா என்ன, ட்ரூ ஹாப்பினஸ்னா என்னன்றது தெரியும். ஒவ்வொரு குழந்தை அந்த ஸ்கூல்ல இருந்து வெளில போகும்போது அவனுக்கு ட்ரூ ஜாய்ஃபுல் ஸ்டேட்னா என்ன, அப்புறம் ட்ரூ ஹாப்பினஸ்னா என்னன்றது தெரிஞ்சுதான் போவான். அதுக்கப்புறம் we are serving a good and efficient souls to the society. அதை வந்து நாங்க ப்ரௌடாவே நாங்க சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு ஆஷ்ரம்ஸ்னு நாங்க சொல்றோம். ஆஷ்ரம்ஸ்னா நம்ம இங்க பாக்குற ஆசிரமம் மாதிரி கிடையாது. ஆஷ்ரம்ஸ்னா ஹை எனர்ஜி ரிசீவிங் பிளேஸ்ன்னு சொல்லலாம், ஹை எனர்ஜி பீப்புள்ஸ்னு சொல்லலாம். அதுதான் ஆஷ்ரம்னு சொல்றோம். எங்க ஸ்கூல்ல வந்து நாங்க ஆஷ்ரம்ஸ்னு சொல்றதுல பெருமை அடைகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் என்ன விஷயம்னா, இங்க பிஎட்ல டிடி, அதாவது டீச்சர் ட்ரைனிங் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லயே எங்க கமிட்டி மெம்பர்ஸ் போய் நாங்க சொல்லலாம்னு இருக்கோம். இந்த மாதிரி சைக்காலஜின்றது எடுக்கிறாங்க, சைக்காலஜியோட சேர்த்து நீங்க வந்து சோல் சயின்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்கன்னு வந்து எங்க டீம் மெம்பர்ஸ்லாம் நாங்க போய் இன்சிஸ்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இது சோல் சயின்ஸ் கமிட்டி இருக்காங்க. இந்த மாதிரி உங்க ஸ்கூல்ஸ்லயும் வேற ஏதாவது ஸ்கூல்ஸ்லயும் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வரதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா, எங்க சோல் சயின்ஸ் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. த்ரூவா கைட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ மேம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். ஜனனி மேம் வந்து லைஃப்ல மெடிடேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதையும், அவங்க ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாம் எப்படி மெடிடேஷன் பிராக்டிஸ் தராங்கிறத பத்தியும் ரொம்ப டீட்டெயிலா பேசினாங்க. தேங்க்யூ மேம். அடுத்தது வைஸ் பிரின்சிபல் லலிதா பிரியா மேம் கிட்ட பேசலாம் வாங்க. லலிதா பிரியா மேம் சொல்லுங்க மேம். எஸ் மேம், வணக்கம் மேம். இன்றைய மாணவர்கள் வந்து நல்ல உற்சாகம் உள்ள, ஆற்றல் நிறைந்த, ஆன்ம சிந்தனை உள்ள மாணவர்களை உருவாக்குறதன் மூலமா
நம்ம உலகத்தோட ஆற்றலை வந்து வேற டைமென்ஷன் அளவுக்கு உயர்த்தலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்ம அறிவியலை வந்து அறிமுகப்படுத்தணும். இந்த முயற்சியை தான் நம்ம பள்ளியில எடுத்திருக்கோம். ஆன்ம அறிவியல், சோல் சயின்ஸ்னா இதுல என்னென்ன கவர் ஆகுதுன்னா, பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், சோல் ஹெல்த் இதெல்லாம் கவர் ஆகுது. நம்ம ஸ்கூல்ல வந்து 5th ஸ்டாண்டர்ட்குள்ள பிசிக்கல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்துக்கு உண்டான பயிற்சிகளை வந்து குழந்தைங்களுக்கு அழகா இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுறோம். சோல் சயின்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப டெப்தான சப்ஜெக்ட். அதனால 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அது ஒரு சப்ஜெக்டாவே எடுத்துட்டு வரோம். அதுக்கு அசஸ்மெண்ட் டெஸ்டும் இருக்கு. வகுப்பு வாரியா அவங்களுக்கு சிலபஸ் செட் பண்றோம். இதோட டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான வேலை, குழந்தைங்க புரிஞ்சுக்கிற மாதிரி உண்டான ஈஸியான வேலை டிசைன் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, கதைகள் சொல்றது மூலமா, நாடகங்கள் மூலமா, பப்பட் ஷோஸ் மூலமா, இந்த மாதிரியான ஒரு டிசைன்ல தான் குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போறோம். அப்படின்னாதான் இந்த டெப்தான நாலேஜ் அவங்களால கிரகிச்சுக்க முடியும். இந்த ஆன்ம அறிவியல்ல ரொம்ப பேசிக்கான அடிப்படையான உண்மைய ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு எடுத்து அறிமுகப்படுத்துறோம். அது என்னன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஆன்மாக்கள் தான் அப்படிங்கிற உண்மையா அந்த குழந்தைங்களுக்கு ஆழமா பதிய வைக்கிறோம். அதோட இயல்புகள் என்னங்கிறதையும் அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறோம். இந்த ஆன்மாவோட வாகனங்கள் தான் நம்மளோட உடல், மனம், உணர்வுகள். இதெல்லாம் வந்து நம்ம ஆன்மாவோட வாகனங்கள் அப்படிங்கிறத நம்ம அந்த குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோம். இந்த வாகனங்களை எப்படி சரியான விதத்துல ஆப்ரேட் பண்றதுங்கிற பயிற்சியை அந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட வேலை கொண்டு போய் சேர்க்கிறோம், பயிற்சி கொடுக்கிறோம். இந்த நம்மளோட குழந்தைங்களோட எண்ணம், சொல், செயல், உணர்வுகளை சோல் ஓரியன்டா இயங்க வைக்கிறதுக்கு உதவுற டூல்ஸ் ஆன மைண்ட்ஃபுல்னஸ், லிவிங் த பிரசன்ட், எம்பத்தி, கிரவுண்டிங், செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் செக், இந்த மாதிரியான கான்செப்டுகளை வந்து பிராக்டிக்கல் சப்ஜெக்டா அந்த குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போறோம். இந்த சோல் சயின்ஸ்ங்கிற சப்ஜெக்ட்ல பிராக்டிகல்ஸா எடுத்துட்டு போறோம். இதை பத்தின டெப்தான நாலேஜ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து செல்ஃப் எக்ஸ்பெரிமெண்டா வீட்டுல வந்து பண்ண சொல்றோம். அதோட ஃபீட்பேக்கையும் நோட் பண்ண சொல்றோம். இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு பிராக்டிக்கலா இந்த கான்செப்டை வந்து எடுத்துட்டு போறோம். நிறைய ஆன்ம கருத்துக்கள் உள்ள எளிய நடையில இருக்கிற புத்தகங்களை வந்து அவங்களுக்கு படிக்க சொல்லி அதுல என்னென்ன மாதிரியான புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல வைக்கிறோம். இது மூலமா நாம வந்து அந்த குழந்தைங்களோட புரிதலை அதிகப்படுத்துறோம். எந்த மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத அசஸ்மெண்ட் பண்றோம். அப்புறமா ஒரு காய்ச்சலோ இல்ல தலைவலியோ, ஒரு மனக்குழப்பமோ, கவனச்சிதறலோ, இந்த மாதிரி எந்த பிரச்சனையிலையும் நம்ம குழந்தைங்க மாட்டிக்காம இருக்கிறதுக்கு பிரமிட் எனர்ஜியை யூஸ் பண்றதோட முக்கியத்துவத்தை குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்றோம். ஏன்னா நம்ம நார்மலா மெடிடேஷன் பண்றப்ப கிடைக்கிற நம்ம உள்வாங்குற விஸ்வசக்தி, காஸ்மிக் எனர்ஜியை விட பிரமிட் யூஸ் பண்ணி மெடிடேஷன் பண்றப்ப நமக்கு அதிக அளவு விஸ்வசக்தி உள்ள போகுது. இதனால ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா நடந்து தானாவே எல்லா பிரச்சனையும் சரியாகக்கூடிய அளவுக்கு மாணவர்கள் பக்குவம் அடைவாங்க. அதுக்குண்டான சொல்யூஷனையும் அவங்களே வந்து தேடிக்குவாங்க. அதனால எல்லா குழந்தைகளுக்கும் வந்து படிக்கிறப்பவும் சரி, மெடிடேஷன் பண்றப்பவும் சரி, இந்த மாதிரி பிரமிட் கேப்ஸை வந்து போட்டுட்டு பண்ணுங்கன்னு நம்ம வலியுறுத்துறோம். இதன் மூலமா வந்து குழந்தைங்க ஈஸியா அதுல இருந்து ரெக்கவர் ஆகுறாங்க. ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சமூகத்தை எந்த முறையில அணுகணுங்கிற பயிற்சியை கொடுக்குறோம். அப்புறம் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம், வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற பொருள், பேர், புகழ், இந்த மாதிரியான விஷயங்களை ஈகோலெஸ்ஸா ஆன்ம கண்ணோட்டத்தோட எப்படி அதை பயன்படுத்தணுங்கிற விஷயத்தையும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பயிற்சியாவே கொடுக்குறோம். ஃபைனலா இந்த வாழ்க்கையோட நோக்கம், நம்ம ஆன்மாவோட முக்கியமான நோக்கமான செல்ஃப்லெஸ் சர்வீஸை வந்து எப்படி நம்ம எடுத்துட்டு வரணுங்கிறத, நம்ம வந்து அதை எப்படி செய்யணுங்கிறத நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். இந்த செல்ஃப்லெஸ் சர்வீஸ், சுயநலமற்ற சேவையை வந்து செய்யறதுக்கு குழந்தைங்க அன்கண்டிஷனல் லவ்வை வந்து ஃபாலோ பண்ணணுங்கிற அந்த உண்மையும் இந்த குழந்தைங்களோட மனசுல புரிய வைக்கிறோம். இதன் மூலமா வந்து இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை படிச்ச எங்களோட அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் ஆனா சதீஷ் மாஸ்டர், மனோஜி, சகானா, மதுமிதா, திவ்யா, இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட வேலை செய்யற இடத்துல நல்லா அவங்களோட வேலையை திறனோட என்தியூசாஸ்டிக்கா செய்யறாங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் துவண்டு போகாம அதுக்குண்டான சொல்யூஷன் என்னங்கிறத
அவங்களே வந்து சுயசார்பா சிந்திச்சு செயல்படுறாங்க. அவங்க கத்துக்கிட்ட மெடிடேஷன், ஆன்ம பாடங்களை அப்ளை பண்ணி அதுல இருந்து அது ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு செயல்படுறாங்க. இவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்கள சுத்தி உள்ள கொலீக்ஸ் எல்லாரும் இந்த ஆன்ம அறிவியலை கத்துக்கணுங்கிற ஆர்வம் வந்து அவங்களுக்குள்ள வருது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு ஆன்ம அறிவியலை ஆர்வம் உள்ளவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, மாதம் ஒரு முறை மரம் நடுறாங்க, சைவ உணவு விழிப்புணர்வு கொடுக்கறதன் மூலமா எல்லா ஜீவராசிகளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்றாங்க, தங்களோட வேலையிலையும் ரொம்ப திறனா செயல்படுறாங்க. இந்த மாதிரி நம்ம பள்ளியில இந்த ஆன்ம அறிவியல் பாடத்திட்டத்தை எடுத்துட்டு வந்ததன் மூலமா நம்ம குழந்தைங்க இப்படி இந்த அளவுக்கு ஷைன் ஆகுறாங்க. எங்களோட ஒரே நோக்கம் என்னன்னா, உலக அளவுல இந்த நாங்க ஃபாலோ பண்ற இந்த ஆன்ம அறிவியல் பாடத்திட்டத்தை வந்து எடுத்துட்டு வரணும் தான் எங்களோட உண்மையான நோக்கம். இந்த சேனல் மூலமா பாக்குற எல்லாருமே இந்த விழிப்புணர்வை அடையணுங்கிறது தான் எங்களோட உண்மையான குறிக்கோள். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம். மேம், சோல் சயின்ஸை பத்தி ரொம்ப தெளிவா பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாருமே கேட்டு பயன்பெற்றா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேம், உங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசினதுக்கு அப்புறம் எனக்கும் சில எண்ணங்கள் தோணுது, நானும் சொல்லலாம் தானே? உங்க மௌனமே சம்மதமா எடுத்துக்கிட்டு நானும் சில கருத்துக்களை தெரியப்படுத்தலான் இருக்கேன். ஆஸ் எ ரிப்போர்ட்டரா மத்தவங்களோட கருத்துக்களையே கேட்டு பதிவு பண்றோம். எப்பதான் நம்ம கருத்துக்களை சொல்றதுன்னு தோணுச்சு. இது ஜனநாயக நாடு தானே, எல்லாம் சொல்லலாம் தானே. உங்கள் மௌனமே சம்மதமாக கொள்கிறேன். கல்வி என்பது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எவ்வளவு முக்கியம்னு நான் சொல்லி தெரிய வேண்டாம். கருத்துக்களை கற்றவர்களை கண்ணுடையவர் என்றும் கல்லாதவர்களை முகத்தில் இரு புண்ணுடையவர் என்றும், ஒருவர் ஒரு பிறவியில் படிக்கின்ற படிப்பு அவரின் அடுத்தடுத்த பிறவிகளிலும் துணை நிற்கும் எனவும், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து என்று எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னரே சொல்லி இருக்காரு நம்ம திருவள்ளுவர். நான் சொல்றது என்னன்னா, கல்வி ஒரு கண் என்றால் வாழ்க்கை கல்வி மறுக்கண். வாழ்க்கை கல்வி, சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்கும். அது மனதை வந்து உறுதிப்படுத்த துணை நிற்கும்ன்றது என்னோட கருத்து. அரசியலாளர்களே என்னமோ பெருசா சாதிச்ச மாதிரி அவர்களுடைய வரலாறு பாடநூல்கள்ல இருந்து வெளிவருவதை நிறுத்தணும். திருக்குறளை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மேக்சிமம் எவ்வளவு முடியுமோ பாடத்திட்டத்துல சேர்க்கணும். டீச்சர்ஸுக்கு தண்டிக்க பெர்மிஷன் தரலன்னாலும் பரவாயில்ல, கண்டிக்கவாவது பெர்மிஷன் தரணும். ஏன்னா அந்த காலத்துல காதை பிடிச்சு தோப்பு கரணம் போடுறது, அப்புறம் சின்ன சின்ன தண்டனைகள் தருவாங்க, நீல் டவுன் பண்றது, இதெல்லாம் செய்யும் போது வாய் மேல விரல் வச்சு அமைதியா 5 minutes உட்காருன்னு சொல்லி தண்டனை தருவாங்க. இது எல்லாமே மெடிடேஷனோட லிங்கான விஷயம்தான். இது அவங்களுக்கு ஆரோக்கியமான தண்டனையா தான் இருக்கும். டீச்சர்ஸ் கண்டிச்சாதான் குழந்தைகள் அடிப்படையா புரிஞ்சுக்குவாங்க அவங்க செய்யற தப்ப. அதுக்கு டீச்சர்ஸுக்கு பெர்மிஷன் தரணுங்கிறது என்னோட கருத்து. கல்விக்காக இலவச திட்டங்களை நிறுத்தணும். எல்லோருக்கும் சமமான கல்வியை தரணும். இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ சீட்டு, இந்த படிக்கிறப்பவே இவ்வளோ பண உதவி, இவ்வளோ படிக்கிறப்போ இந்த கம்யூனிட்டிக்கு சீட்டு, இந்த கம்யூனிட்டிக்கு சீட்டு, இந்த மாதிரி பாகுபாடு இல்லாம இருக்கணும். திறமையா படிக்கிறவங்களுக்கு முன்னுரிமை தரணும். அதே மாதிரி கல்வியை விற்கக்கூடாது. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு விலை. ஒரு கம்யூனிட்டிக்கு, சில கம்யூனிட்டிக்கு 100% ஃபீஸ், சில கம்யூனிட்டிக்கு 20% ஃபீஸ். இது என்ன பார்ஷியாலிட்டி? எல்லாமே மாணவர்கள் தானே, எல்லாமே திறமையா படிச்சு முன்னுக்கு வரணும் தானே, எல்லாருக்கும் சமமா நடத்தினா நல்லா இருக்கும்ன்றதும் என்னோட கருத்து. படிச்சு முடிச்சதும் அவன் கரெக்டா படிச்சு டிகிரி கம்ப்ளீட் பண்ணான்னு கூட பாக்குறது இல்ல, வேலைக்கும் முதலிடம் தர்றாங்க. இந்த வேலைய இந்த மாதிரி செய்யறது எல்லாமே நிறுத்தணும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணின காசை எடுக்கதான் பார்ப்பாங்களே ஒழிய மற்றவற்றை யோசிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு துறையிலும் நமக்கு வந்து எப்படி ஒரு திறமையான ஆபீசர்ஸ் கிடைப்பாங்க சொல்லுங்க?
அவங்கவுங்க திறமைய அவங்கவுங்க வளர்த்து கொள்ளணும். யாரையும் தள்ளி விடாம நம்ம முன்னாடி போறதுன்னா நம்மைய திறமைய வளர்த்துக்கிட்டால்தான் நாம முன்னாடி போக முடியும்னு மாணவர்கள் படிக்கும் போதே புரிஞ்சுக்குவாங்க. சுதந்திர போராட்ட தலைவர்களை பற்றி பாடநூல்களில் ரொம்ப மேலோட்டமா இருக்கு. அது இன்னும் டெப்தா அவர்கள் நாட்டுக்காக செய்த செயல்கள், பட்ட கஷ்டங்கள், செய்த சாதனைகள் கண்டிப்பா சொல்லணும். 2.5 மணி நேரம் ஒரு சினிமா எடுத்து போடுறதுல இல்ல நாட்டுப்பற்று. அது வெறும் 5 நிமிட ஃபீலிங்ஸ் தான். இந்திய முப்படை வீரர்கள் மற்றும் பவுண்டரி லைன்ல வீரர்கள் தினம் தினம் எவ்வளவு போராட்டங்களை சந்திக்கிறாங்க, எவ்வளவு தியாகங்களை செய்யறாங்க, அவங்க செய்கின்ற சேவையை பற்றியும் அவர்கள் செய்கின்ற சாதனையை பற்றியும் அப்பப்ப அப்டேட் பண்ணி ஹிஸ்டரி புக் இருக்கணும். புக்கு மாற்றும் போதெல்லாம் ஸ்டேட் அப்டேட், சென்ட்ரல் அப்டேட் கொடுக்கணும். அப்பதான் குழந்தைகள் சின்ன வயசுல இருந்தே படிக்கிறப்பதான் அவர்கள் நாட்டுப்பற்றோட வளர்வாங்க. ராணுவ வீரர்கள் நம்மள ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிறதாலதான் நாம ரொம்ப சந்தோஷமா லஞ்சம் வாங்க முடியுது. மது, போதை, கலாச்சாரம், தேவையற்ற உள்நாட்டு பிரச்சனைகள். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு எதுக்கு சார் பண உதவி? உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணு, மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கோ, உனக்கு பிடிச்ச போதை பொருள் வாங்கிக்கோ, உன் அப்பா அம்மாவை காசுக்காக எதிர்பார்த்து நீ கெட்டு போறத நிறுத்தாதே. கொலை, கொள்ளை, ரேப், திறமைக்கு வேலை கிடையாது, லஞ்சத்துக்கு தான் வேலை, இப்படி எல்லா வகையிலும் முன்னேறி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நமது இந்திய நாட்டை பாதுகாக்கணும்னா அனைவரும் மேலே சொன்ன எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தால்தான் இனிவரும் ஜெனரேஷன்லயாவது பொறுமை மிகு குழந்தைகளாய் மாற்றி இந்திய கலாச்சாரத்தோடு நாம் இந்திய நாட்டை பெருமை மிகு நாடாக மாற்ற முடியும். மேலே சொன்ன இந்த கல்வி முறைகளை இந்த ஒரு ஸ்கூல்ல மட்டும் இல்லாமல் இந்தியாவில உள்ள ஸ்கூல், வேர்ல்ட் லெவல்ல உள்ள அத்தனை ஸ்கூல்களிலும் ஃபாலோ செய்தால் நிச்சயம் மாறும். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நான் சொன்ன கருத்துக்கள் மாதிரி பல ஆயிரம் கருத்துக்கள் மக்கள் மனதிலும் ஓடிக்கொண்டு இருக்கும். இப்போது நேரமின்மை காரணமாக இந்த பேட்டியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நாள் மக்கள் கருத்துக்களை கேட்க வருவேன். நன்றி மக்களே. இவ்வளவு நேரம் பேட்டி அளித்த ஸ்கூல் நிர்வாகிகளுக்கும் பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கும் நன்றிகள் லட்சங்களில். நன்றிகள், நன்றிகள். அன்பு நண்பர்களே, அனைவரும் நிச்சயம் இந்த நாடகத்தை கண்டு இன்புற்றிருப்பீர்கள். நம் அனைவருக்கும் தெரியும், நம் எண்ணங்கள் தான் செயலாக மாறுகின்றது என்பது. ஆகவே உங்களிடம் நான் இங்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நமது சமகாலத்திலேயே இது போன்ற ஒரு கல்வி முறை நமது நாட்டில், நமது உலகத்தில் கண்டிப்பாக வர வேண்டும் என்று நாம் அனைவரும் எண்ணங்களை விதைப்போமாக, அதை அறுவடை செய்வோமாக என்று கூறி இந்த நாடகத்தை கண்டுகளித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.